ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது உங்கள் வீட்டில் சண்டை வருதா? இல்லை சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அடிப்படுது, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது, இல்லை வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் எங்கள் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி, மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே சாமி கும்பிட்டா ஒரு மன திருப்தியே இல்லாமல் மனசு ஃபுல்லாக ஒரு பயம், ஒரு கவலையிலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக பார்த்துருவோம். நீங்கள் நார்மலாகவே எப்பவும் போல் வீடெல்லாம் அழகாக சுத்தப்படுத்திட்டு நீங்களும் நல்லா தலைக்கெல்லாம் குளித்து சாமி ஃபோட்டோஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு ஆர்வமாக சாமி கும்பிடணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த முடியும் போது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள சண்டை வருதுன்னா அன்றைக்கி நிச்சயமாக உங்களால் மனநிறைவாக சாமி கும்பிடவே முடியாது. ஏன்னா என்ன, நம்ம அழகாக நல்லா நீட்டாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அன்றைக்கே சண்டை வருது, ஏதாவது ஒரு மன கஷ்டம் வருது, கீழே விழுகிறோம், அடிப்படுது, இப்படிலாம் நடக்குது. ஆனால் மற்ற நாட்களில் நார்மலாக தான் இருக்குது. இந்த சாமி கும்பிடும்போது மட்டும் இந்த மாதிரி நடக்குது, நம்ம சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக நமக்குள்ளே வந்துட்டு தான் போகும். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒன்றும் வழிபாடு செய்யாமல் இருந்திருப்போம். இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? பார்த்துட்டு நம்ம வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதனோட தாக்கங்கள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் வரதான் செய்யும். இல்லை நான் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒவ்வொரு முறை செய்யும்போது இப்படி தான் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ராகுவின் தாக்கம் ரொம்ப அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்கும். அதனால தான் வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்ட விஷயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி நடந்துட்டு வீட்டில் தேவையில்லாத சண்டை வந்துகிட்டே இருக்கிறது. நல்ல பேச்சுக்களே நம்ம வீட்டில் வந்து நல்ல விசேஷமான பேச்சுக்களாக பேசவே முடியாது. தீய எண்ணங்கள் அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ராகுவோட தாக்கத்தை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னா, ராகுவின் உரிய கடவுளான காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம். காலபைரவருக்கு நிறைய ஏதாவது பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலபைரவரை நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே அதனோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். காலபைரவர்னா நம்ம வீதியிலலாம் நிறைய இடங்கள் இருப்பாங்க. நாய் வந்து காலபைரவரோட அம்சம் தானே. நம்ம அதுக்கு ஏதோ ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட் அந்த மாதிரி நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி நம்ம நாய்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அதனோட தாக்கம் அப்படிங்கிறது படிப்படியாக இல்லை, கூடிய சீக்கிரமே நமக்கு ஒரு சில நாட்கள்லேயே அது குறையிறத நம்ம நேரடியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருப்பு கலரில் பெட்ஷீட் வாங்கி அதோட்டமாக எவ்வளவோ பேர் படுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் கருப்பு கலர் பெட்ஷீட் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ஏதோ 2-3 பேர், உங்களால் எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கடையிலெல்லாம் விற்பாங்க, ஆகாஷ கருட வேர்னு சொல்லுவாங்க அது பேர். அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகுவின் தாக்கம் படிப்படியாக குறைஞ்சி கூடிய சீக்கிரம் நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுறதுக்கு, நல்ல விசேஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அந்த வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து கருடன் போலவே அந்த வேர் இருக்கும், அமைப்பு அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து கட்டலாம். நீங்கள் அப்படி தெரியலனா கூட கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்பார்க்காத வருது இல்லையா பிரச்சனைகள், அது எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக வழிபாடு செய்ய முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பயனடைஞ்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.